ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தூங்கி முழிச்சு கிச்சனுக்குள்ளே வந்த உடனேயே நாம் குளிச்சுட்டு வரோமோ இல்லையோ, நான் ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்னா, இன்றைக்கி சமையலுக்கு தேவையானதில் எதெல்லாம் ஊற வைக்கணுமோ அதெல்லாம் நினச்சி பார்த்து ஒன்று ஒன்றா எடுத்து ஊற வச்சுருவேன். அரிசி, பருப்பு, இட்லி அரிசி, உளுந்து, புளி இதெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அடுத்ததாக இன்றைக்கி சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி பொங்கலும் சாம்பாரும் தான் வைக்கிறேன் காலையிலைக்கு. அந்த சாம்பாரையே மதிய லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கி மண்டே அப்படிங்கிறதுனால ஸ்கூல் இருக்கிறதுனால பாப்பாவுமே நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக முழிச்சிட்டாங்க. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி சீக்கிரமாகவே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. சீக்கிரமாகவே தலையை சீவ சொல்லிட்டாங்க. நானும் சீக்கிரமாக தலை சீவி விட்டுட்டேன். படிக்கவும் போயிட்டாங்க. சரி எவ்வளோதான், இனிமேல்ட்டு நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க, நம்ம கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு நானும் கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் என்னோடய மார்னிங் டிஃபனையும் லஞ்சையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுப்புள்ள உள்ள கொதிக்க, பால் பொங்க, அம்மா காஃபி அப்படின்னு ஒரு குரல் கேட்க, பாலில் புருவை போட்டு ஆற்ற, என் பாப்பா அதை குடிக்க, அவ்வளோதான் எங்கள் வீட்டில் காஃபி டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காஃபிலாம் அவங்களுக்கு மட்டும்தாங்க, நமக்கெல்லாம் வெறும் ஜீரக தண்ணி தான். ஏன்னா நாம தான் வயிற்றுல புண்ணோட சுற்றுறமே. காலையில் 5 மணிக்கு தூங்கி முழிச்சு கடைக்கு போய் கடையை திறந்து வேலை பார்த்து மாடாக உழைச்சி ஊடாக தேஞ்ச எங்கள் வீட்டுக்காரங்க டயர்டாகி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் சொல்லிட்டு சூப்பராக ஒரு கம்பங்கூழ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் இப்படி தானா? ஆளாளுக்கு ஒவ்வொன்று குடிப்பீங்களா? கமெண்ட் பண்ணுறீங்களா? அவ்வளோதான், கடகடன்னு கிச்சனுக்கு ஓடி வடி வடின்னு சோறு வடித்து கம கமன்னு சாம்பார் செஞ்சு பொங்கலோ பொங்கல்னு பொங்கல் வச்சு விசில் விசில்னு விசில் அடித்து இடையே பாத்திரம் கழுவி கடகடன்னு சாம்பார் கடைஞ்சி வதன்னு தாளித்து விட்டு வறுன்னு பொட்டட்டோ வறுத்து கரன்னு புளியை கரைச்சி பேக்குன்னு லஞ்சை பேக் பண்ணி குடுன்னு கொடுத்து விட்டு போடுன்னு சைனை போட்டு தொடன்னு சூவை தொடச்சி மாட்டுன்னு பேகை மாட்டி பைன்னு பை சொல்லி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக மார்னிங் டிஃபன் ரெடி பண்ணி லஞ்ச் ரெடி பண்ணி பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. இனிமேல்ட்டு நாம் நம்ம வயிற்ற பார்க்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா ஆரம்பித்தது தான் உண்மையிலே சண்டே ஸ்பெஷல் மாதிரி எங்களுக்கு மண்டே ஸ்பெஷல். அதுவும் எனக்கு ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவ்வளோ நேரம் நாம் வேலை பார்த்தோமா, இப்போது நம்ம ஹஸ்பண்ட் நமக்காக ஒரு துண்டு மாம்பழம் வெட்டி கொடுத்தாங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? ஆரம்ப காலத்தில் கல்யாணம் முடிஞ்ச புதுசுலலாம் இந்த மாதிரிலாம் செய்யவே மாட்டாங்க. அவங்களுக்கு தான் நம்ம செய்யணும்னு யோசிப்பாங்க. ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மாறிட்டு வராங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய யங் கப்பிள்ஸு அவங்களோட ஹஸ்பண்ட் யாராச்சும் இப்போ உங்கள் கூட அன்பாலனாலும் கவலைப்படாதீங்க. இயர் பை இயராக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து அவங்க எல்லாருமே மாறிடுவாங்க. இப்போ எங்கள் வீட்லேயுமே அதுதான் நடந்திருக்குது. எனக்கு இது ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. கண்ணில் கண்ணீரே வந்துடுச்சு. ஏன்னா ஒரு 15 வருஷம் வாழ்க்கைக்கு அப்புறமா தான் நம்ம ஹஸ்பண்டை புரிஞ்சு நடந்துக்கிறோம், அவங்க நம்மளை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. அடுத்ததாக துணியெல்லாம் காய போட்டுட்டு சமைச்ச பாத்திரங்களெல்லாம் கழுவி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு மாவு அரைச்சி வச்சுட்டு நானுமே குளிச்சுட்டு பேங்க் வரைக்கும் வேலை இருந்துச்சு, அதை பார்க்க கிளம்பிட்டேன். அவ்வளோதான், பேங்க் வேலை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மதியம் 2 மணிக்கு மேலே ஏதோ ரைட்டர் மாதிரி ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். புதுசாக வீடியோலாம் எடுக்கிறோம், அதுக்கு அழகாக பேசணும்னு சொல்லிட்டு. அடுத்ததான் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக வெள்ளரிப்பழ ஜூஸும் உளுந்து வடையும் செஞ்சு கொடுத்துருந்தேன். நைட்டுக்கு பீர்க்கங்காயில் சட்னி சமைச்சு கொடுத்துருந்தேன். ஈவினிங் டைமில் சூப்பராக லைட்டாக காற்று வீசிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே சூப்பராக மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நல்ல ஒரு கிளைமேட் இருந்துச்சு அன்னைக்கு. இந்த மாதிரி தான் அன்றைய நாள் எங்களுக்கு போச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அன்றைக்கி நாள் எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு மைண்டுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா என்னோட ஒரு நாளை நான் வீடியோவாக எடுத்து இன்றைக்கி நாம் இப்படி தான் இருந்தோம் அப்படிங்கிறத விஷயத்தை நான் என்னோட மனசுலேருந்து அடி மனசுலேருந்து நான் ஆழமாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே மன திருப்தியாக இருக்குது.
இந்த வீடியோ வியூஸ் போகுமா போகாதா, லைக் வருமா வராதா, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை என்னோடய பசங்க பார்ப்பாங்க, என்னோடய பசங்களோட பசங்க பேர பிள்ளைங்க எல்லாம் பார்ப்பாங்க. அவங்க நம்ம தாத்தா பாட்டி இப்படி தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. அவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. எங்களுக்கு அதுவே போதும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு. ரொம்ப தேங்க்யூ ஆல். கடைசியாக நான் உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சம்பாதிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 88839224க்கு சென்ட் பண்ணி விடுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுறேன். நானே உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். லேடிஸ்க்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. நிறைய லேடிஸ் வந்து வீட்டில் குழந்தைங்கள வச்சுட்டு ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கிறோம். ஸோ நாம் வந்து நம்ம பண்ணுற வீட்டு செலவுகள் மூலமாக நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பெண்கள் எல்லாமே எங்களுடைய மகளிர் குழுவில் உறுப்பினராக இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே சம்பாதிக்கிறாங்க. ஸோ அவங்கள போல் நீங்கள் எல்லாருமே சம்பாதிக்க முடியும். ஸோ சீக்கிரமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.